ஹலோ காய்ஸ், பேச்சுலரோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாமா? இது சிம்பிள், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? கடலை சட்னி தாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஹீட்டோடு அதோட தோலை எடுக்காதீங்க. ஹீட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதோட தோலை எடுத்துருங்க. இதுக்கு தேவையானது 6-7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் புளி, காரத்துக்கு தகுந்தாப்பில் அந்த வரமிளகா. நெக்ஸ்ட்டு பேனை கேஸ் ஆன் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதிலே புளியும் போட்டுருங்க. உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உப்பு போட்டுட்டு எடுத்தோடனே ஒரே இதில் அடிக்க வேண்டாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு கடுகு, என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி, கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சட்னியை நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.